அதான் நேற்று வந்து பிப்ரவரி 13 அமித்ஷா வந்தாச்சு, திருச்சிக்கு வந்தாச்சு. நேற்று சாயங்காலம் வந்தாச்சு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில். வந்த உடனே எங்கள் பக்கத்தில் அரசினர் மாளிகை பக்கத்தில் ப்ரைவேட் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணி இருக்கார். அவர் வரது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த தேர்தல் இதை பொறுத்து தான். 2026 தேர்தலில் கூட்டணி கட்சிகளோட எந்த அளவுக்கு பலமாக ஒரு கூட்டணி அமைக்க போகின்றோம். இதையும் தாண்டி தொகுதி உடன்பாடுகள், ஓகே இது ஓகேவா, என்ன நமக்கு ஃபேவரபிளா நல்லபடியா முடிந்ததா, அதுவும் ரொம்ப முக்கியம். இதையும் தாண்டி பூத் கமிட்டி இதெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு புதிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மாநில லெவல்ல சக்தி கேந்திரா பொறுப்பாளர். என்ன சார் சக்தி கேந்திரம்? அதாவது பிஜேபி இதில் என்ன பண்றாங்க, அந்த பூத்துடைய கிளை தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி 28,000 சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த 28,000 இதுக்கும் மாநில லெவல்ல அண்ணாமலை பொறுப்பெடுக்கிறார். அப்போ அண்ணாமலைக்கு அடிமட்ட லெவல்ல அவருக்கு எல்லா பூத்துலையும் என்ன நடக்கிறது, எல்லா பூத்துலையும் என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னு அடிமட்ட லெவல்ல இறங்கி அவரால் பார்க்க முடிகிறது. அதனால தேர்தல் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் நம்மளுடைய பூத் ஸ்ட்ரென்த் என்ன, 28,000 சக்தி கேந்திர பொறுப்பாளர், ஒவ்வொரு சக்தி கேந்திர பொறுப்பாளருக்கும் அண்ணாமலை ஃபாலோ பண்ணுவார். 500 ஓட்டு ஒவ்வொரு தொகுதியில் 500 600 இருக்கா, எவ்வளவு இருக்கு இல்லை சார் ஒரு தொகுதியில் கம்மியாக இருக்குது 300. ஏன் கம்மியாக இருக்குது? எவ்வளோ வீடு அங்கே இருக்குது? போய் பார்த்தீங்களா, பேசினீங்களா? தெரியாது. போய் பேசணும். இல்லை எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள், நான் வரேங்க நேரடியாக நானும் வரேன், பேசுகிறேன். இதுதான் அண்ணாமலைஜி. ஸோ மாநில லெவலில் சக்தி கேந்திர பொறுப்பாளர் அப்படின்னு அண்ணாமலை போட்டதுனால இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைய போகுது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போது அமித்ஷாவினுடைய வருகை, காரைக்காலில் ஒரு மீட்டிங் வந்து நடக்க போகுது. பல தேர்தல் குறித்தான சில விஷயங்கள் வந்து பேச போகிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்கு தர போகிறீங்க? ஸோ அமித்ஷா இது வந்து சென்னைக்கு வருவது 3வது 4வது தடவை. ஓகேவா? 2025 ஜூன் மாதம் வந்தார், திரும்பி டிசம்பரில் வந்தார், ஏப்ரலில் வந்தார். அன்றைக்கி ஏப்ரல் 2025. இப்போ மறுபடியும் வர்றார். 4th டைம் நினைக்கிறேன் சென்னைக்கு வருவது. அவர் வர்றது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த தேர்தல் இதை பொறுத்து தான். 2026 தேர்தலில் கூட்டணி கட்சிகளோட எந்த அளவுக்கு பலமாக ஒரு கூட்டணி அமைக்கப் போகின்றோம். இதையும் தாண்டி தொகுதி உடன்பாடுகள் முன்னாடியே பேசி முடிச்சிருப்பாங்க. இவர் ஹை லெவலில் இருந்து ஓகே இது ஓகேவா, என்ன நமக்கு ஃபேவரபுளாக நல்லபடியாக முடிந்ததா, அதுவும் ரொம்ப முக்கியம். இதையும் தாண்டி பூத் கமிட்டி இதெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. தேர்தல் அப்படின்னாலே இன்றைக்கி என்ன அப்படின்னா பூத், அந்த பூத்தில் தான் தேர்தல் களமே அந்த பூத் லெவலில் தாங்க இருக்குது. தட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு தேதிக்கு அதுவும் இந்த சாரி எக்ஸசைஸ்க்கு அப்புறம் 74,000 பூத் ஆகிடுது. ஏற்கனவே 65,000-66,000 பூத் தமிழ்நாட்டில் இருந்தது, 74,000 ஆகிடுது. எதனால் அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்க, இப்போ பூத்து கமிட்டியில் அதிகபட்சம் ஒரு பூத்துக்கு 1,200 ஓட்டர்ஸ் தான் இருக்கலாம். அந்த மாதிரி மீதி இருக்கவங்க எல்லாம் வெவ்வேறு பூத்துக்கு மாற்றியாகிவிட்டது. அந்த மாதிரி மாற்றியதில் இப்போ தமிழ்நாட்டில் 74,000 பூத்து என்னமோ ஆகிடுது. ஸோ இந்த பூத்து லெவலில் எந்த அளவுக்கு எந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கட்சிக்கு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். என்ன அப்படின்னா, அதாவது எனக்கு இந்த பர்டிகுலர் இதில் பூத்தில் 1,200 பேருனா அந்த 1,200 பேரில் எந்த அளவுக்கு பிஜேபி ஆகட்டும் ஏடிஎம்கே, எதுக்கு நான் பிஜேபி ஏடிஎம்கே சொல்கிறேன்னா என்டிஏ கூட்டணி பொறுத்தது, தென் டிஎம்சி ஏஎம்எம்கே அவங்கவங்க அந்த பூத் லெவலில் அந்த ஓட்டர்ஸை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓட்டர்ஸ் அந்த பூத்தில் எனக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கும், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை தான் திரும்பி அமித்ஷாவாகட்டும், மேலிடத்திலிருந்து வருகின்ற பியூஷ் கோயல் ஆகட்டும், பிஎல் சந்தோஷ் ஆகட்டும், அரவிந்த் மேனன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே இது இந்த சுதாகர் ரெட்டி, சுதர்சன் ரெட்டியா இவங்க எல்லாம் மேலிட பொறுப்பார்கள் தமிழகத்து.
அவங்க எல்லாம் இதை தான் வந்து இன்சியஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு அதான் நேற்று வந்து பிப்ரவரி 13 அமித்ஷா வந்தாச்சு, திருச்சிக்கு வந்தாச்சு, நேற்று சாயங்காலம் வந்தாச்சு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில். வந்த உடனே எங்கள் பக்கத்தில் அரசினர் மாளிகை பக்கத்தில் ப்ரைவேட் இது ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணி இருக்கார். இன்றைக்கி கார்த்தால கிளம்பி பாண்டிச்சேரி போயாச்சு, ஹெலிகாப்டரில் போகிறார். பாண்டிச்சேரியில் அங்கே காரைக்காலில் வறட்சிக்குடி அப்படிங்கிற இடத்துல தான் மீட் பண்ணுறார். அங்கே இருக்கிற பாலிடெக்னிக் இதில் அங்கே ஒரு கிரவுண்டில் அவங்க இதில் கேம்பஸில் தான் இவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ என்ன மீட் பண்ணுறார் அப்படின்னா, ரங்கசாமி முதல்வரோட மீட் பண்ணி கூட்டணியை இறுதி செய்கிறார், வலிமைப்படுத்துகிறார். அங்கேயும் பூத் லெவல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு பாண்டிச்சேரியில் மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 33 சீட் அசம்பிளி, 30 சீட் எலெக்டட், இது மீதி 3 நாமினேட்டட் சீட்ஸ். 2021 எலெக்ஷன் பிரகாரம் பாண்டிச்சேரியில் இவங்க கூட்டணி என்ஆர்சி ரங்கசாமி அவங்க 8 சீட் ஜெயித்தாங்க, பிஜேபி 6 சீட் ஜெயித்தாங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் 8, ஏடிஎம்கே 4, அது வேறு விஷயம். ஸோ ரங்கசாமி அண்ட் பிஜேபி கூட்டணி தான் பாண்டிச்சேரியில் கடந்த 5 வருடமாக ஆட்சியில் இருக்காங்க. இப்போ 2026 தேர்தலையும் இவங்க தான் இருக்க போகிறாங்க. கூட்டணி இதுவாகிடுது. அந்த கூட்டணியை எந்த அளவுக்கு வலுப்படுத்த போகிறோம், எந்த அளவுக்கு பூத் லெவல் ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன, இதையெல்லாம் பற்றி பேசுவதற்கு, தொகுதி இதை இறுதியாக முடிவெடுப்பதற்கு இதை தான் மீட்டிங்கு அங்கே பாண்டிச்சேரியில். அந்த பாண்டிச்சேரி மீட்டிங் முடிச்சாச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டில் மீட்டிங்லேயும் இதை தான் இன்சியஸ் பண்ண போகிறாங்க. நான் அந்த பூத் லெவல் இது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் 1972 எம்ஜிஆர் இந்த கூட்டணிலாம் எம்ஜிஆர் கட்சி தனி கட்சி ஆரம்பிக்கிறச்ச அந்த பூத்து லெவலில் அதுக்கு இதெல்லாம் ஏன்னா ஒன்றும் தேவையில்லை. எம்ஜிஆர் அப்படின்னு ஒன்று எல்லா பூத்தில் இருக்க ஓட்டர்ஸும் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சாருது. விஜய்னா தெரியவில்லை, இன்னும் கூட்டம் வருகிறது, நல்ல ஒரு கூட்டம் வருகிறது. விஜய் நேற்று கூட ஒரு இறப்பு சார். இந்த இறப்பு வந்து தெரியாது சார். இது வந்து அது ஏன் விஜய் குவிதல் மட்டும் நடப்பது என்ன, இல்லை அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கிறதுனால, வெயில் வேற, இவங்க போட்டுக்கிறது 37 வயது அந்த இவர் வந்து வெயிலில் மயக்கம் போட்டு விழுந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து மறுபடியும் இது ஒரு இஷ்யூ ஆகும். என்ன இஷ்யூ ஆகுன்னா, ஏன் உங்கள் இதில் இந்த மாதிரி ஆச்சு, என்ன மாதிரி ஏற்பாடுகளாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க, ஏன்னா ஏற்பாடு பண்ணிக்கொள்ள வேண்டியது அந்த கட்சியோடைய பொறுப்பு. அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்தாங்க, போலீஸ் பர்மிஷன் கொடுத்தாச்சு. அந்த பர்டிகுலர் இடத்துல என்னென்ன பாதுகாப்பு, சிபிஐ லாஸ்ட் டைம் காரைக்குடி இது கேட்டாங்க, கரூர் இதுக்கு கேட்டால் என்ன கேட்டாங்க அப்படின்னும், என்னென்ன ஏற்பாடு பண்ணீங்க, தண்ணியெல்லாம் ஏற்பாடு பண்ணிங்களா, உணவெல்லாம் ஏற்பாடு பண்ணிங்களா, இத்தனை கூட்டம் வராங்க, இவங்க தங்குவதற்குன்னா ஃப்ரீயாக தாராளமாக இருப்பதற்கு ஏற்பாடு பண்ணிங்களா கேட்டேன். இன்றைக்கி நாளைக்கு இந்த ஒருத்தர் செத்து போயிருக்கார் சேலத்தில்னால் தண்ணி ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருக்கீங்களா, குடிப்பதற்கு தண்ணீர், எதனால் மூர்ச்சி அடைஞ்சு இறந்தார். அப்போ அந்த அளவுக்கு கூட்ட நெரிசலா? அப்போ மறுபடியும் கொஸ்டின் வரும். ஆமாங்க, அந்த அளவுக்கு கூட்ட நெரிசலாம், எவ்வளோ கூட்டம் வந்தது, இந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்க முடியும், போலீஸ் இதை பார்த்தீங்களா, கரூர் மாதிரி மறுபடியும் தேவையில்லாத கூட்டம் வந்து விட்டார், எதனால் அவர் இறந்தார், இந்த கொஸ்டின் வரும் வேறு. ஸோ விஜய்க்கு இப்போ நீங்கள் கேட்டீங்க, இப்போ அமித்ஷா வந்தது, இப்போ பாண்டிச்சேரி பற்றி சொல்லிட்டேன். தமிழ்நாட்டிலையும் ஆல்ரெடி பிஎல் சந்தோஷ் 4 நாளைக்கு முன்னாடி வந்தார். பிஎல் சந்தோஷுங்கிற பிஜேபி இதில் மேலிட பொறுப்பாளர் 4 நாளைக்கு முன்னாடி வந்தார். கமலாலயத்தை மீட்டிங் போட்டார். அந்த மீட்டிங்லேயும் அந்த பிஜேபி மேலிட இவங்களோட தமிழ்நாட்டு மேலிட பொறுப்பாளர்களோட பேசினார். என்ன பேசினா, பூத் லெவலில் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணிருக்கீங்க, ஸ்ட்ராட்டஜி என்ன, என்டிஏ கூட்டணி என்ன, நீங்கள் வெளியில் என்ன சொல்லணும்னால் நாளைக்கு முதலெடுத்து செல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, கூட்டணி அரசாங்கம் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு. இதையும் தாண்டி அன்றைக்கி சாயங்காலம் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் மீட்டிங் நடந்தது. இவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார், கேசவ விநாயகம், இது எல்லாருக்கும் தெரியும். பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அவருக்கு பதில் பிரபோஷகுமார் அப்படின்னு கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு இவர் வந்திருக்கார். இது ஒன்று. இதையும் தாண்டி அண்ணாமலை அவர்களுக்கு புதிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாநில லெவலில் சக்தி கேந்திரா பொறுப்பாளர். என்ன சார் சக்தி கேந்திரா? அதாவது பிஜேபி இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 பூத் இல்லை 4 பூத் சேர்ந்ததுக்கு ஒரு பொறுப்பாளர், சக்தி கேந்திரா பொறுப்பாளர் அவர் பேர். இந்த 4 பூத்தில் சில இடங்களில் 3 பூத்தாக கூட இருக்கலாம். இந்த 4 பூத்தில் அந்த பூத்துடைய கிளை தலைவர் இருக்கார் இல்லையா,
அவர் அந்தந்த பூத்துக்கு அந்த கிளை தலைவர் அந்த 1200 ஓட்டர்ஸும், சிலதில் 1600 இருக்கலாம், சிலது 750 இருக்கலாம், அதிகபட்சம் 1600. அந்த 1600 ஓடு எவ்வளோ வீடு இருக்கு, ஒவ்வொரு வீட்லையும் எத்தனை ஓட்டு இருக்கு, இதில் நமக்கு பிஜேபிக்கு எவ்வளோ அளவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது அந்த கிளை தலைவர் அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி 4 கிளை தலைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த 4 கிளை தலைவரும் அவருக்கு மேலே ரிப்போர்ட் பண்ணுற சக்தி கேந்திர பொறுப்பாளர் அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த சக்தி கேந்திரோடைய பொறுப்பாளருடைய இம்பார்ட்டன்ட் டியூட்டி அவருக்கு கீழே கொடுக்கப்பட்ட 3 இல்லது 4 கிளையுடைய எந்த அளவுக்கு மொபிலைஸ் பண்ணிருக்கும், பிஜேபிக்கு இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஓட்டு கிடைக்கும், நம்மளுடைய இது என்ன இருக்குது, இந்த 4 இதுலேயும் குறைஞ்சது 1200 எவ்வளோ ஓட்டு கிடைக்கும், 40%, 50% எவ்வளோ ஓட்டு கிடைக்கும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி 28,000 சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நான் தமிழ்நாட்டில் மொத்தம் 74,000 பூத் இருக்குன்னு, 28,000 சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள். ஒவ்வொரு சக்தி கேந்திர பொறுப்பாளரும் அவருக்கு கீழே 3 இல்லை 4 கிளைக்கு பொறுப்பு. இந்த 28,000 இதுக்கும் மாநில லெவலில் அண்ணாமலை பொறுப்பெடுத்துக்கிறார். அதான் மாநில லெவலில் சக்தி கேந்திர பொறுப்பாளர் அண்ணாமலை. அப்போது அண்ணாமலைக்கு அடிமட்ட லெவலில் அவருக்கு எல்லா பூத்துலேயும் என்ன நடக்கிறது, எல்லா பூத்துலேயும் என்ன ஸ்ட்ரென்த்து அப்படின்னு அடிமட்ட லெவலில் இறங்கி அவரால் பார்க்க முடிகிறது. அதனால் தேர்தல் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் நம்மளுடைய பூத்து ஸ்ட்ரென்த் என்ன, 28,000 சக்தி கேந்திர பொறுப்பாளர், ஒவ்வொரு சக்தி கேந்திர பொறுப்பாளருக்கும் அண்ணாமலை ஃபாலோ பண்ணுவார். அண்ணே உங்கள் இதில் என்ன இருக்குது, உங்கள் இதில் எவ்வளோ, இது 4 பூத்து சார், 4 பூத்து நம்ம தொகுதி எவ்வளவு, நமக்கு எந்த அளவுக்கு ஓட்டு இருக்குது, 500 ஓட்டு, ஒவ்வொரு தொகுதியில் 500 600 இருக்கா, எவ்வளோ இருக்குது, இல்லை ஸோ ஒரு தொகுதியில் கம்மியாக இருக்குது 300, ஏன் கம்மியாக இருக்குது, எவ்வளோ வீடு அங்கே இருக்குது, போய் பார்த்தீங்களா, பேசினீங்களா, தெரியாது, போய் பேசணும். இல்லை எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள், நான் வரேங்க நேரடியாக நானும் வரேன் பேசுகிறேன். இதுதான் அண்ணாமலைஜி. அவர் அந்த அளவுக்கு இறங்கி பேசக்கூடியவர். ஸோ மாநில லெவலில் சக்தி கேந்திர பொறுப்பாளர் அப்படின்னு அண்ணாமலை போட்டதுனால இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைய போகிறது. கண்டிப்பாக டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். ஏன்னா அண்ணாமலை இப்போது ஒன்றுமே அவர் ஈடுபட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது எந்த அளவுக்கு தனி ஒரு ஆளாக இருந்து ஓட்டு கொண்டு வந்தாரோ அந்த அளவுக்கு இப்போது மாநில லெவலில் சக்தி கேந்திர பொறுப்பாளர் அப்படின்னு கொடுத்ததுனால அத்தனை தொகுதிக்கும் அத்தனை பூத்துக்கும் லெட்டஸே ஒரு 72,000 பூத்து இருக்குனால் தமிழ்நாட்டில் 72,000 பூத்தில் இவர் போய் இவருடைய இந்த சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் மூலம் இவர் ஃபாலோ பண்ணுவார். அதனால் இட்ஸ் கோயிங் டு பி வெரி பிக் டர்னிங் பாயிண்ட். அண்ணாமலை உள்ளே வந்துட்டார்னா இன்னும் எலெக்ஷனுக்கு ஹார்ட்லி அனதர் 70-75 days. ஏப்ரல் 19 வரலாம். போன தடவை ஏப்ரல் 19 தான். போன தடவை வந்து ஏப்ரல் 6 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏப்ரல் 19. ஆமாம் 2019. ஓகே, அது மாதிரி 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏப்ரல் 19. எப்போ வருவாங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணவில்லை. மே 10 முடியறது, இன்னும் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னு வச்சுங்க, டேட் சொல்லியாச்சுன்னா அந்த ஒரே சிங்கிள் ஃபேஸாக நடக்க போகிறதா டபுள் ஃபேஸாக நடக்க போகிறதா தெரியாது. சார், இப்போது இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு அண்ணாமலைக்கு இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய வேலை இருக்குது. கண்டிப்பாக பெரிய வேலை இருக்குது. முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு இப்போது மாநில லெவலில் சக்தி கேந்திர பொறுப்பாளர் யூ காட் எ ஃப்ரீ ஹேண்ட். முதல்ல 72 பேர் அடங்கிய ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் கமிட்டி ஆரம்பித்து அந்த 72 பேரில் ஒருத்தருக்கும் 5 இல்லை 6 தொகுதி கொடுத்து பொறுப்பாளரை கொடுத்து அந்த 6 தொகுதியை நீங்கள் பாருங்கன்னாங்க. அண்ணாமலைக்கு 6 தொகுதி கொடுத்தாங்க. 6 தொகுதியை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னாங்க. அது அண்ணாமலைக்கும் அந்த 72 பேரில் நிறைய பேருக்கு அது பிடிக்கவில்லை. ஏன்னா எங்களை நீங்கள் கேட்கணும், எங்களை கேட்டுட்டு இது பண்ணணும். ஆனால் அதனால் அந்த 72 பேர் அடங்கிய குழுமம் இது பண்ணியாச்சு. இப்போது அண்ணாமலைக்கு தனி பொறுப்பு கொடுத்தாச்சு. அது முன்னாடியே சொல்லிட்டு என்ன பொறுப்புன்னு. ஸோ அண்ணாமலை இப்போது இறங்கி ஈடுபடணும். ஒன்று அவரே டைரெக்டாக, ஏன்னா அவ்வளோ தொகுதிக்கு அவரே டைரெக்டாக போக முடியாது. பூத்துக்கு அந்தந்த பூத்துக்கு மேலே இருக்க சக்தி கேந்திரம் இவங்களோட ஃபாலோ பண்ணிப்பார். எந்தெந்த பூத்தில் நமக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கோ, எந்தெந்த பூத்தில் பிஜேபிக்கு அந்த அளவுக்கு இது இல்லையோ. போன தடவை எவ்வளோ வந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன், எவ்வளோ வந்து அந்த பூத்தில், இந்த தடவை எவ்வளோ வரும்? போன தடவையோட கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது? பார்லிமெண்ட் எலெக்ஷன் நமக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா, இப்போ ஏன் கம்மியாக போகிறது? வாங்க போகலாம், போய் பாருங்கள். இல்லை நான் வரேன் வாங்க. இல்லை பார்லிமெண்ட் இப்போ அதிகமாக இருக்குது. ஓ வெரி குட். அப்போ அந்த இதில் அதிகமாக இருக்குது இல்லையா, சரி நீங்கள் பார்த்துங்க. இன்னும் எவ்வளோ சேர்க்க முடியுமா பாருங்கள். எங்கெல்லாம் குறைவாக இருக்குது, எங்கெல்லாம் திமுக அவங்களது
காங்கிரஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்குமோ அதை நம்ம பக்கம் எப்படி இழுக்கலாம், அப்போ நான் வரணுமா, நான் வரேன் டைரெக்டாக அப்படின்னு அண்ணாமலை அதுதான் அவருடைய ரோல் இப்போ எடுத்து பண்ண வேண்டும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.